எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனையை நான் சகிக்கிறது, எத்தனை நாளைக்கு ஒரு பிள்ளை இல்லாம நான் வேதனைப்படுவது என்று சொல்லி அப்போ அண்ணாள் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே இந்த அடியாரை நீங்கள் நினைத்தருளி, என் சிறுமையை நீங்கள் நினைத்தருளி, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்கள் கொடுப்பீரே, ஆனா அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனை நான் உங்களுக்கே ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரே, அவன் மீது சவரங்கள் கத்தி படுவதில்லை என்று சொல்லி தனக்கு கிடைக்க போகிற பிள்ளையை குறித்து பொருத்தனையோடு அவர் ஜெபித்தார். இதுக்கு மேல முடியாத ஆண்டவர், மனம் கசந்தாச்சு, வேற வழியே இல்லை, ஆண்டவர் கொடுத்தாதான் உண்டுன்ற சூழ்நிலை வந்த போது கர்த்தருடைய சமூகத்தில் பொருத்தனை வைத்து அவர் ஜெபித்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த ஆசாரியனான ஏலி அந்த ஆலயத்தின் பிரகாரத்திலே ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். இவரால் தாங்க முடியலைங்க, ஒரு வேதனை அதிகமாய் போன போது சத்தமிட்டு வாயில அழுத வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி விட்டார். பேசுறதுக்கு பலன் இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அழுது அழுது கண்ணில் தண்ணியே வராத சூழ்நிலையாக இருக்கும், வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்கும். இவங்க அப்படி இருக்கும்போது அந்த ஏலி பார்க்கிறார், அந்த ஆசாரியர் அவர்களை பார்த்துட்டு இவர் குடித்து விட்டு வந்து ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி கேட்கிறார். எது வரைக்கும் குடித்து விட்டு இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பா என்று சொல்லும் போது அண்ணால் சொன்ன, ஐயா நான் குடித்து விட்டு வரல, திராட்சரசமோ மதுவை நான் எடுக்கல ஆண்டவரே, நான் மன கிளேசம் உள்ள ஒரு மன வேதனையோடு வந்திருக்கிறேன். எனக்கு அவங்க எந்த ஒரு கோரிக்கையும் ஏலி இடத்துல வைக்கல. ஆனால் ஏலி உடனே சொல்றாரு, அதே 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோ, அவர் சொல்றார், ஏலி நீ சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்டுக்கொண்டதுபடியே உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். அதன் பின் அவர் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் என்பது கர்த்தர் நம்மை பார்க்கிற இடம். நம்ம ரொம்ப நாளா ஜெபிக்கிறோம், ரொம்ப நாளா கேட்கிறோம், ஆனால் கிடைக்கல. நம்ம எப்போ பின்வாங்குறோமோ அடுத்த ஒரு அடியிலே நமக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. 99 படிகளை கடந்து வரும், ஆனால் ஒரு படி கடப்பதற்கு முன்பாக சோர்ந்து போய் மனம் கசந்து, அட போடா ஜெபம் பண்ணி என்ன ஆயிடப்போகுது, அட போய் சர்ச்சுக்கு போய் என்ன வந்துருப்போகுது, அட போய் பைபிள் படிச்சு என்ன வந்துருப்போகுது, தினமும் இதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம், ஆனால் ஒன்றும் மாற்றமில்லை என்று சொல்லி கடைசி அடியை எடுத்து வைக்காம நாம் பின்வாங்கி போகிறோம். அந்த கடைசி அடியில தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சோர்ந்து போகாம கர்த்தருடைய சமூகத்தை நாம் அண்ணாலை போல தேடினோமே ஆனால் அந்த அண்ணாளுக்கு கர்த்தர் பிள்ளையை கொடுத்தார். அந்த பிள்ளையை அவர் சொன்னதை போலவே கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு போய் நிறுத்தினார். அந்த அண்ணாளுக்கு பிள்ளை யார் தெரியுமா? அவர் சாமுவேல். அல்லேலூயா. அந்த சாமுவேல் யார் தெரியுமா? பெரிய பெரிய ராஜா